ஹாய். இந்த உலகத்துல 70% அளவுக்கு நீரால மட்டுமே உருவாயிருந்தாலும் நாம குடிக்கிறதுக்காக மனுஷங்க பயன்படுத்துற நீர் வெறும் 3% தான். அதுல கூட 0.6% தண்ணீரா நாம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தண்ணி பற்றாக்குறையில இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க நம்மளுக்கு நிறைய விஷயங்களை விஞ்ஞானிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணமா கடல் நீரை உப்பு நீரா, கடல் நீரை நல்ல தண்ணியா ஆக்குற திட்டங்கள் மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எட்டுது, சில விஷயங்கள் மக்களோட கைக்கு போய் சேர்றதில்ல. அதே மாதிரி இந்த தடவை ஒரு விஷயத்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பா ஃபியூச்சர்ல உபயோகமா இருக்கும். இது போல நிறைய விஷயங்களை கூட விஞ்ஞானிகள் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த ஐஐடி பாம்பே சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, லோட்டஸ் லீஃப் மாதிரி, அதாவது தாமரை இலை போல தன்மை இருக்கிற ஒரு மெம்பரைன், அதாவது ஒரு மெட்டீரியலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை சோலார் எவாபரேட்டர், இந்த சோலார் எவாபரேட்டர் பாத்தீங்கன்னா கடல் நீரை உப்பு நீரா ஆக்குற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டுபிடிச்சிருக்க இந்த விஷயம் எதை அடிப்படையா வச்சது, இது எதுக்காக கண்டுபிடிச்சது, அண்ட் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேற ப்ராசஸ் நடந்திருக்கா, இந்த ப்ராசஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது சயின்டிஸ்ட், ஐஐடி பாம்பே சயின்டிஸ்ட் இந்த ஹைட்ரோபோபிக் மெட்டீரியலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹைட்ரோபோபிக் மெட்டீரியல் அப்படின்றது லோட்டஸ், அதாவது தாமரை இலை போல தன்மை இருக்கிறது. அதாவது அது மேல எந்த விதமான அழுக்கோ ஈரப்பதமோ தண்ணீரோ ஒட்டாம இருக்கும். இதுதான் இந்த தன்மை இருக்க மெட்டீரியலோட சிறப்பம்சம். இந்த பொருள் கிராஃபைனை பேஸ் பண்ணி இருக்கிறது. கிராஃபைன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம கேட்காத ஒரு பேரா கூட இருக்கலாம். இந்த கிராஃபைன் மெட்டீரியல் அப்படின்றது ரொம்ப மெல்லிசா இருக்கும், அதே நேரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது நிறைய சயின்டிபிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. அதுதான் இந்த ஹைட்ரோபோபிக் மெட்டீரியல். சரியா? இத கிராஃபைன் அடிப்படையில தயாரிச்சிருக்காங்க. இந்த ஹைட்ரோபோபிக் மெட்டீரியலோட மெயின் யூஸ் பாத்தீங்கன்னா உப்பு நீரை, அதாவது டீசாலினேஷன் பண்றது, உப்பு நீரை குடிநீரா மாத்துறது, ஃப்ரெஷ் வாட்டரா மாத்துறது தான். எதுக்காக இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, வாட்டர், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர், குடிநீரோடைய நெருக்கடி நிறைய நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த குடிநீரோட நெருக்கடிக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பு தான் இது. அண்ட் இந்த உலகத்துல எவ்வளவு தண்ணீர் பற்றாக்குறைன்னு பார்க்கலாம். இந்த உலகம் பாத்தீங்கன்னா 71% தண்ணியால பரவி இருக்கு. தண்ணி தான் மூடி இருக்கு. பூமியோட மேற்பரப்புல தண்ணி இருக்கு. ஆனா 3% ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும்தான், அதாவது குடிநீரை மட்டும்தான் நாம உபயோகப்படுத்துற மாதிரி இருக்கு. இதுல கூட 0.6% தான் நமக்கு ஈஸியா கிடைக்கிற வகையில இருக்கு. உதாரணம் பனிக்கட்டிகள், கிளேசியர்ஸ், அண்டர் வாட்டர், அதுக்கப்புறம் கிரவுண்ட் வாட்டர், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான். இன்னும் மீதி 3% இருக்கிறதுலயே நம்ம 0.6% தான் உபயோகப்படுத்துற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கான பிரச்சனைகள் தான் இந்த உலகம் இருக்கு. இந்த கண்டுபிடிப்பு எப்படி உதவுதுன்னு